ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி தயார் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா 300 கிராம் அரிசிக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்துருக்கிறேன். சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, 2 நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு தயார் செஞ்சு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. 300 கிராம் அரிசிக்கு 3 பெரிய பெரிய தக்காளி சேர்த்துருக்குறேன். சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 300 கிராமுக்கு தேவையான காளான் தயார் செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு காளானை நீல வாக்கில் வெட்டி பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் வெட்டினா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ 150 கிராம் காளான் எடுத்துருக்கிறேன் நான். நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் நமக்கு பிரியாணியில் குழஞ்சி போகாமல் ஒரு சிக்கன் டேஸ்ட்டுக்கு நமக்கு வரும். ஃபஸ்ட்டு நல்லா காளானை சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா தயார் செஞ்சுக்கலாம். நாங்கள் வீட்டிலேயே தயார் பண்ண பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா காளான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். காளான் போட்டதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி அதுலேயே லீக் ஆகிட்டு அதே ஒரு வதக்கிக்கும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டு காளான் பாருங்கள் நல்லா வெந்து அதோட டேஸ்ட் காளானில் இது மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ எலுமிச்சை பழத்தோட சாறு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம காளான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கு இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசால் தயாராகிடுச்சு. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக மிளகாய் தூளும் தேவையான மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி மசால் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிப்போம். இப்போ 300 கிராம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இப்போ லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அரிசியும் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்டேஜ் வெந்திருக்கு. இந்த தண்ணி பூராமே ஃபுல்லாக லைட்டாக சுண்டி போகணும். சுண்டி போகிற அளவுக்கு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யலாம். பாருங்கள். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணுறதால பிரியாணிக்கு ரொம்ப சுவையை தரும். இப்போது சரியான பதத்தில் நம்ம பிரியாணி தயாராகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 3/4 ஸ்டேஜ் வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நமக்கு சுவையான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.